ராகுலும் பிரியாவும் முதலில் ஒரு கல்லூரி விழாவில் சந்தித்தனர். ராகுல் இன்ஜினியரிங் மாணவன், பிரியா வணிகவியல் மாணவி. இருவரும் தங்கள் நண்பர்களுடன் வந்திருந்தனர். ராகுலின் பார்வை முதலில் பிரியாவின் மீது விழுந்தபோது காலம் அப்படியே நின்றுவிட்டது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. பிரியா வெள்ளை நிற உடையில் மிகவும் அழகாக இருந்தாள். அவளது நீண்ட கூந்தல், புன்னகைக்கும் கண்கள் மற்றும் தன்னம்பிக்கையை பார்த்து ராகுலின் இதயம் ஒரு கணம் துடித்தது. நண்பா, அந்த பெண்ணை பார்த்தாயா என்று ராகுல் தன் நண்பன் அமித்திடம் கேட்டான். ஆமாம், அவள் பெயர் பிரியா. காமர்ஸ் இறுதி ஆண்டு படிக்கிறாள். மிகவும் புத்திசாலி, டாப்பர்களில் ஒருத்தி என்று அமித் பதிலளித்தான். அவளிடம் பேசுவதற்கு ராகுலுக்கு தைரியம் வரவில்லை. விழா முழுவதும் அவன் அவளை தூரத்தில் இருந்தே பார்த்து கொண்டிருந்தான். யாரோ தன்னை பார்க்கிறார்கள் என்பதை பிரியாவும் உணர்ந்தாள். அவள் பார்வை ராகுலின் மீது விழுந்தபோது அவள் வெட்கத்துடன் புன்னகைத்தாள். ராகுலின் இதயத்தை தொடுவதற்கு அந்த ஒரு புன்னகையே போதுமானதாக இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு பிரியா தினமும் நூலகத்திற்கு படிக்க செல்வதை ராகுல் தெரிந்து கொண்டான். ராகுலும் நூலகத்திற்கு செல்ல ஆரம்பித்தான். நாள் முழுவதும் அவன் அவளையே பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் பேசுவதற்கு மட்டும் தைரியம் வரவில்லை. ஒரு நாள் பிரியாவின் பேனா கீழே விழுந்தது. ராகுல் உடனே அதை எடுத்து அவளிடம் கொடுத்தான். தேங்க்யூ என்று பிரியா புன்னகையுடன் கூறினாள். வெல்கம் என்று ராகுல் பதற்றத்துடன் சொன்னான். பிரியா சிரித்து விட்டாள். நீ இன்ஜினியரிங் மாணவன் தானே? நான் உன்னை பலமுறை பார்த்திருக்கிறேன் என்றான். ஆமாம், நான் ராகுல், ஃபைனல் இயர் என்றான் ராகுல். நான் பிரியா, காமர்ஸ் என அவள் அறிமுகப்படுத்தி கொண்டாள். இங்கிருந்து தான் அவர்களின் நட்பு தொடங்கியது. முதலில் நூலகத்தில் சந்திப்பது, பின்னர் கேண்டீனில் காஃபி குடிப்பது என மெதுவாக இது ஒரு வழக்கமாக மாறியது. ராகுலுக்கு பிரியாவின் பேச்சுக்கள் மிகவும் பிடிக்கும். அவள் மிகுந்த புத்திசாலி, தன் கனவுகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவள். அவள் MBA படிக்கவும் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யவும் விரும்பினாள். ராகுல், நான் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன். என் அம்மா அப்பாவிடம் பணத்திற்காக காத்திருப்பது எவ்வளவு கடினம் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று பிரியா ஒரு நாள் சொன்னாள். பிரியாவின் இந்த தன்னம்பிக்கையும் உறுதியும் ராகுலுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மாதங்கள் கடந்தன. மெல்ல மெல்ல இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ராகுல் தன் காதலை சொன்னான். பிரியா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ என் காதலியாக இருப்பாயா? பிரியா புன்னகையுடன் சம்மதம் சொன்னாள். அவர்கள் இருவருக்கும் அது மிகவும் மகிழ்ச்சியான தருணம். கல்லூரியின் மீதமுள்ள நாட்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கழிந்தன. பட்டப்படிப்பு முடிந்ததும் ராகுலுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைத்தது. பிரியா MBA படிப்பில் சேர்ந்தாள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிரியா MBA முடித்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைத்த போது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். இருவரும் படித்தவர்கள், நல்ல வேலையில் இருந்ததால் இரு குடும்பத்தினருக்கும் இந்த உறவில் மகிழ்ச்சியே. திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்தது. ராகுல் மற்றும் பிரியாவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி பார்க்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. மெஹந்தியால் இரவில் பிரியாவின் கைகளில் ராகுலின் பெயர் எழுதப்பட்ட போது அவள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாள். இனி வாழ்நாள் முழுவதும் நாம் சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்று அவள் ராகுலிடம் கூறினாள். ஆம், எப்போதும் போல என்று ராகுல் பதிலளித்தான். திருமணத்திற்கு பிறகு முதல் சில மாதங்கள் சொர்க்கம் போல் இருந்தன. ராகுல் மற்றும் பிரியா இருவருக்கும் தங்கள் வேலைகள் பிடித்திருந்தன. மாலையில் வீட்டிற்கு வந்ததும் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்றைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள். வார இறுதி நாட்களில் சினிமா, ஷாப்பிங் மற்றும் ஹோட்டலுக்கு செல்வார்கள். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு இரு குடும்பத்தினரும் மகிழ்ச்சியடைந்தனர். பிரியா வீட்டு வேலைகளையும் கவனித்து கொண்டாள். வேலைக்கும் சென்றாள். ராகுல் எப்போதாவது உதவி செய்வான். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பிரியாவே அனைத்தையும் சமாளித்தாள். ஆரம்பத்தில் இதெல்லாம் சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் மெல்ல மெல்ல அனைத்து பொறுப்புகளும் தன் மீது மட்டுமே இருப்பதாக பிரியா உணரத் தொடங்கினாள். ராகுல், நீயும் சமையலறையில் கொஞ்சம் உதவி செய்யலாமே என்று பிரியா ஒரு நாள் கேட்டாள். ஏய், நான் அலுவலகத்தில் இருந்து வரும்போதே மிகவும் களைப்பாக வருகிறேன். நீதான் நாள் முழுவதும் வீட்டில் இருக்கிறாயே என்று ராகுல் அலட்சியமாக சொன்னான். வீட்டிலா? ராகுல், நானும் வேலைக்கு செல்கிறேன். உன்னை விட குறைவான சம்பளம் ஒன்றும் நான் வாங்கவில்லை என்று பிரியா எரிச்சலுடன் கூறினாள். அட விடுப்பா, ஏன் இதை பெரிதுபடுத்துகிறாய்?
வேலைகள் நடக்கத்தானே செய்யும் என்று ராகுல் அலட்சியமாக தவிர்த்தான். இதுதான் அவர்களின் முதல் சண்டை. ஆனால் பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறப்போகும் விஷயங்களுக்கு இதுவே தொடக்கமாக அமைந்தது. ராகுல் தன் வாழ்க்கை பயணத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை என்று பிரியா உணரத் தொடங்கினாள். பிரியா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய நாடகம் ஆடுகிறாள் என்று ராகுல் நினைத்தான். இன்னும் சில மாதங்கள் கடந்தன. பிரியாவின் நிறுவனத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தது. அதனால் அவள் இரவு நேரங்களில் தாமதமாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. இது ராகுலுக்கு பிடிக்கவில்லை. இது என்ன பேச்சு பிரியா? தினமும் இரவு 9 அல்லது 10 மணிக்கு வீட்டிற்கு வருவது, வீட்டிற்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா என்று கேட்டான். ராகுல், இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இது வெற்றிகரமாக முடிந்தால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பிரியா விளக்க முயன்றாள். ப்ரொமோஷன் அப்புறம் இருக்கட்டும், முதலில் வீட்டை பார். நான் என்ன சாப்பிடுவது, துணிகளை யார் துவைப்பது என்று ராகுல் கேட்டான். அப்படியானால் என் கரியரை நான் தியாகம் செய்ய வேண்டுமா? நீயும் கூட இந்த வேலைகளை எல்லாம் செய்யலாமே என்று பிரியாவின் கோபம் வெடித்தது. ஏய், இதெல்லாம் பெண்களின் வேலை. நான் சம்பாதித்து வீட்டிற்கு பணம் கொண்டு வருகிறேன் அல்லவா என்று ராகுல் கூறினான். பெண்களின் வேலையா? ராகுல், நானும் தான் சம்பாதிக்கிறேன். உன்னை விட குறை ஒன்றும் இல்லை. சமமாகத்தான் சம்பாதிக்கிறேன் என்றாள் பிரியா. இந்த சண்டை மிகவும் மோசமாக வளர்ந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் கசப்பான வார்த்தைகளை பேசிக்கொண்டனர். அன்று இரவு இருவரும் தனித்தனி அறைகளில் தூங்கினார்கள். அவர்கள் பேசாமல் தூங்கியது அதுவே முதல் முறை. அடுத்த நாளில் இருந்து வீட்டின் சூழலே மாறிவிட்டது. வீட்டில் ஒரு விதமான பதற்றம் நிலவியது. பிரியா தன் ப்ராஜெக்டில் பிஸியாகி விட்டாள். அவள் தன்னை தவிர்க்கிறாள் என்று ராகுல் நினைத்தான். ராகுலும் தன் நண்பர்களுடன் அதிக நேரத்தை செலவிட ஆரம்பித்தான். பிரியாவின் ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிந்தது. அவளுக்கு பதவி உயர்வும் கிடைத்தது. அவள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாள். வீட்டிற்கு வந்து ராகுலிடம் சொன்னாள், ராகுல், எனக்கு ப்ரொமோஷன் கிடைத்து விட்டது. இப்போது நான் டீம் லீடர். ராகுல் ஒரு வறண்ட புன்னகையை உதிர்த்தான். வாழ்த்துக்கள், இனி இன்னும் பிஸியாகி விடுவாய் போலிருக்கிறது என்றான். பிரியாவின் முகம் வாடி போனது. அவள் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் சொன்னாள். ஆனால் ராகுலின் எதிர்வினை இவ்வளவு குளிராக இருந்தது. உன் பேச்சுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, சும்மா சொன்னேன். இனி இன்னும் தாமதமாக வருவாய் அல்லவா என்றான் ராகுல். ராகுல், உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். உனக்கு மகிழ்ச்சியாக இல்லையா என்று கேட்டாள். மகிழ்ச்சிதான், ஆனால் வீட்டை பற்றியும் கொஞ்சம் கவனித்துக்கொள். கரியருக்காக மட்டும் நாம் திருமணம் செய்து கொள்ளவில்லையே என்றான். பிரியாவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. எந்த ஒரு சாதனைக்காக அவள் இவ்வளவு கடினமாக உழைத்தாலோ அதை நினைத்து அவளது கணவன் மகிழ்ச்சியடையவில்லை. இதற்கு பிறகு தினமும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக சண்டை நடக்க ஆரம்பித்தது. சில நேரங்களில் சமையல் செய்வது குறித்து, சில நேரங்களில் வீட்டை சுத்தம் செய்வது குறித்து, சில நேரங்களில் சமூக நிகழ்வுகளுக்கு செல்வது குறித்து. பிரியா தனக்கு நேரம் ஒதுக்குவதில்லை என்று ராகுல் உணர்ந்தான். ராகுல் தன் லட்சியங்களை புரிந்து கொள்ளவே இல்லை என்று பிரியா உணர்ந்தாள். ஒரு நாள் ராகுலின் பெற்றோர் வந்திருந்தனர். ராகுலின் அம்மா சமையலறை சிங்கில் சில பாத்திரங்கள் தேய்க்கப்படாமல் இருப்பதை கண்டார். மகளே பிரியா, இது என்ன? பாத்திரங்கள் இன்னும் கழுவப்படவில்லையே என்றார். அத்தை, நான் இப்போதுதான் அலுவலகத்திலிருந்து வந்தேன். இதோ உடனே செய்து விடுகிறேன் என்றாள் பிரியா. இல்லை மகளே, அலுவலகத்தில் இருந்து வந்ததும் முதலில் வீட்டு வேலைகளைத்தான் கவனிக்க வேண்டும். ராகுல் பாவம், களைப்பாக இருப்பான் அல்லவா என்றார் ராகுலின் அம்மா. ராகுல் எதுவுமே பேசவில்லை. தன் அம்மாவிடம் ராகுல் தனக்காக பரிந்து பேசுவான் என்று பிரியா எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் மௌனமாக இருந்தான். அன்று இரவு மீண்டும் சண்டை வெடித்தது. ராகுல், நீ ஏன் அம்மாவிடம் எதுவுமே சொல்லவில்லை? நானும் வேலைக்கு செல்கிறேன் தானே, என் வேலை முக்கியம் இல்லையா என்று கேட்டாள். ஏய், அம்மா தவறாக ஒன்றும் சொல்லவில்லையே, நீ ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறாய் என்றான் ராகுல். ராகுல், இது உணர்ச்சி வசப்படுவது பற்றியது அல்ல, மரியாதையை பற்றியது. நீ என் வேலையை மதிப்பது இல்லை என்றாள். மதிக்கிறேன், ஆனால் வீட்டையும் கவனிக்க வேண்டும் அல்லவா என்றான். அதை ஏன் நான் மட்டும் கவனிக்க வேண்டும்? நீ ஏன் செய்யக்கூடாது? அவர்களின் உரையாடல் எப்போதும் இதே இடத்தில்தான் வந்து நின்றது. எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. மாதங்கள் கடந்தன. வீட்டின் சூழல் நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே போனது. இருவரும் ஒருவருக்கொருவர் சரியாக பேசிக்கொள்வதே இல்லை. காலையில் குட் மார்னிங்,
மாலையில் தேவையான சில வார்த்தைகள் மட்டுமே. அவர்களுக்கு இடையே இருந்த நெருக்கம் எங்கோ தொலைந்து போனது. பிரியா தன் வேலையில் மிக சிறப்பாக செயல்பட்டாள். அவளது நிறுவனம் அவளை 6 மாத கால வெளிநாட்டு பணிக்கு அனுப்ப பரிசீலித்தது. ஒரு நாள் அவள் ராகுலிடம் சொன்னாள், ராகுல், எனக்கு சிங்கப்பூரில் 6 மாத கால பணி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. இது என் கரியருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ராகுலின் முகம் உடனே மாறியது. இதற்கு என்ன அர்த்தம்? 6 மாதங்கள் சிங்கப்பூரிலா? அப்போ நான் என்று கேட்டான். நீயும் வரலாம், அங்கும் உனக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றாள் பிரியா. ராகுல், இது என்ன பேச்சு? என் வேலையை விட்டுவிட்டு உன்னுடன் சிங்கப்பூர் வருவதா? இது அபத்தமானது என்றான். ஏன் அபத்தமானது ராகுல்? உனக்கு வேறு எங்கும் வேலை கிடைத்திருந்தால் நானும் உன்னுடன் வந்திருப்பேன் தானே என்றாள். அது வேறு விஷயம். குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டுபவன் நான். குடும்பம் பொறுப்பு என்னுடையது என்றான். குடும்ப பொறுப்பு உன்னுடையது மட்டும்தானா? அப்போ நான் என்ன செய்கிறேன்? இந்த சண்டை எவ்வளவு பெரியதாக மாறியது என்றால், இருவரும் ஒருவருக்கொருவர் மனதை மிகவும் புண்படுத்தும் வார்த்தைகளை பேசிக்கொண்டனர். நீ உன் கரியருக்காகத்தான் திருமணமே செய்து கொண்டாய். உனக்கு கணவன் மீது மதிப்பில்லை என்று ராகுல் கத்தினான். நீ ஒரு இலவச வேலைக்காரியை அடைவதற்காகத்தான் திருமணம் செய்து கொண்டாய் என்று பிரியா பதிலடி கொடுத்தாள். உன் வீட்டு வேலைகளை செய்வதற்காகவே நான் பிறந்திருப்பதாக நீ நினைக்கிறாய் என்று பிரியாவும் கத்தினாள். இப்படித்தான் நினைக்கிறாய் என்றால் ஏன் திருமணம் செய்து கொண்டாய்? போ, உன் கரியரை கவனித்துக்கொள். எனக்கு உன் தேவையில்லை. சரி, எனக்கும் உன் தேவையில்லை. அன்று இரவு இருவரும் தனித்தனி அறைகளில் அமர்ந்து அழுதார்கள். விஷயம் கையை மீறி போய்விட்டது என்று இருவருக்குமே தெரிந்திருந்தது. ஆனால் யாரும் முதலில் சாரி சொல்ல தயாராக இல்லை. அடுத்த சில நாட்கள் வீட்டில் மயான அமைதி நிலவியது. இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. ராகுலிடம் ஆலோசிக்காமலேயே பிரியா சிங்கப்பூர் வாய்ப்பை ஏற்றுக்கொண்டாள். இது ராகுலுக்கு தெரிந்தபோது அவன் இன்னும் அதிக கோபமடைந்தான். இதற்கிடையில் பிரியாவின் தோழி நதியா அவர்கள் திருமண கவுன்சிலிங் முயற்சி செய்யுமாறு பரிந்துரைத்தாள். பிரியா, நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீர்கள். பிரச்சனை மிஸ்கம்யூனிகேஷன் தான் இருக்கிறது. கவுன்சிலிங் சென்று பாருங்கள். பிரியா ராகுலிடம் பேச முயன்றாள். ராகுல், நாம் கவுன்சிலிங் செல்ல வேண்டும். நம் பிரச்சனைகள் தீர வாய்ப்பிருக்கிறது. கவுன்சிலிங் எதற்கு? பிரச்சனை என்னவென்றால் நீ உன் விருப்பப்படி முடிவுகளை எடுக்கிறாய். உன் வாழ்க்கையில் எனக்கு எந்த மதிப்பும் இல்லை. அது விஷயம் இல்லை ராகுல், அதுதான் விஷயம். பிரியா, என்னிடம் கேட்காமலேயே சிங்கப்பூர் செல்ல முடிவு செய்தாய். நான் உனக்கு முக்கியமானவனாக இருந்திருந்தால் என்னிடம் கேட்டிருப்பாய். பேச்சு எடுபடவில்லை என்று பிரியா உணர்ந்தாள். ராகுல் அவள் சொல்வதை கேட்க தயாராகவே இல்லை. இன்னும் சில வாரங்கள் இப்படியே கடந்தன. வீட்டில் நிசப்தம் நிலவியது. இருவரும் தங்கள் வேலைகளில் மூழ்கி ஒருவரை ஒருவர் தவிர்த்தனர். ஒரு நாள் பிரியாவின் அம்மா வந்தார். வீட்டின் சூழலை பார்த்து அதிர்ந்தார். பிரியா, என்னாச்சு மகளே? நீங்கள் இருவரும் ஏன் பேசிக்கொள்வதில்லை? பிரியா அழுதுவிட்டாள். தன் அம்மாவிடம் அனைத்தையும் சொன்னாள். அம்மா, ராகுல் என்னை புரிந்து கொள்வதே இல்லை. நான் வீட்டு வேலை செய்ய மட்டுமே பிறந்தவள் என்று நினைக்கிறான். என் கரியருக்கு அவனிடம் எந்த மதிப்பும் இல்லை. பிரியாவின் அம்மா அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். மகளே, திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போக வேண்டும். ராகுலும் உன்னை நேசிக்கிறான் தானே? அம்மா, அன்பு மட்டும் போதாது, மரியாதையும் வேண்டும். நானும் ஒரு மனிதன்தான். எனக்கும் கனவுகள் இருக்கின்றன. பிரியாவின் அம்மா ராகுலிடம் பேச முயன்றார். ஆனால் ராகுல் பிடிவாதமாக இருந்தான். ஆண்டி, நான் சொல்வது தவறில்லை. குடும்பமும் திருமணமும் முக்கியம் என்பதை பிரியா புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் கரியர் மட்டுமல்ல. நாட்கள் செல்ல செல்ல நிலைமை இன்னும் மோசமானது. ஒரு நாள் ராகுலின் அம்மா வந்து பிரியாவிடம் சில வார்த்தைகளை கூறினார். பிரியாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரியா மகளே, நான் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். வேலைக்கு செல்வது நல்லதுதான், ஆனால் வீட்டையும் கவனிக்க வேண்டும். நீ வீட்டின் மீது அக்கறை காட்டுவதில்லை என்று ராகுல் சொல்கிறான் என்றார் ராகுலின் அம்மா. அத்தை, நான் வீட்டையும் கவனிக்கிறேன், வேலையையும் செய்கிறேன் என்றாள் பிரியா. ஆம் மகளே, ஆனால் குடும்பம் தானே முன்னுரிமையாக இருக்க வேண்டும். வேலை எப்போதும் இருக்கும் என்றார் அவர். பிரியாவின் பொறுமை உடைந்தது. ஏன் அத்தை, ராகுலுக்கு வேலை முன்னுரிமையாக இருந்தால் யாரும் எதுவும் சொல்வதில்லை. எனக்கு வேலை முக்கியமாக இருந்தால் மட்டும் அது பிரச்சனையா? அட மகளே, இது என்ன பேச்சு? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொறுப்புகள் வேறு வேறானவை என்றார் அவர். அன்றே பிரியா ஒரு முடிவுக்கு வந்தாள். இனி இது போதும் என்று அவள் முடிவு செய்தாள். ராகுலிடம் கடைசி முறையாக பேச முயன்றாள். ராகுல், நாம் சீரியஸாக பேச வேண்டும். இந்த திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை. அப்படியானால் என்ன செய்ய விரும்புகிறாய்? விவாகரத்தா?
ராகுல் அதிர்ச்சி அடைந்தான். விஷயம் இவ்வளவு தூரம் செல்லும் என்று அவன் நினைக்கவில்லை. பிரியா, நீ விளையாடுகிறாயா? ஆமாம் ராகுல், இந்த உறவில் நான் மகிழ்ச்சியாக இல்லை, நீயும் மகிழ்ச்சியாக இல்லை. ஏன் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை வீணாக்க வேண்டும்? பிரியா சும்மா நாடகம் ஆடுகிறாள் என்று ராகுல் நினைத்தான். சரி, உனக்கு இதுதான் வேண்டும் என்றால் அப்படியே செய் என்றான். இருவரும் வழக்கறிஞரை சந்தித்தனர். விவாகரத்து நடவடிக்கைகள் தொடங்கின. இந்த முழு செயல்பாட்டின் போதும் இருவரும் ஒருவருக்கொருவர் மிக குறைவாகவே பேசிக்கொண்டனர். அவசியமான சட்டப்பூர்வ நடைமுறைகளுக்காக மட்டுமே பேசினர். நீதிமன்றத்தில் இறுதி விசாரணை நாள் வந்தது. நீதிபதி கடைசி முறையாக கேட்டார், நீங்கள் இருவரும் உறுதியாக இருக்கிறீர்களா? சமாதானமாக வாய்ப்பு இல்லையா? ராகுலும் பிரியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரு கணம் இருவர் கண்களிலும் பழைய காதல் தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியே இருவரும் முகத்தை திருப்பிக் கொண்டனர். ஆம் யுவரானர் என்றனர் இருவரும். நீதிபதி விவாகரத்து தீர்ப்பில் கையெழுத்திட்டார். வெளியே வரும்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். வாழ்த்துக்கள் பிரியா, நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு கிடைக்கட்டும் என்றான் ராகுல். பிரியாவின் கண்கள் கலங்கின. நீயும் உன்னை பார்த்துக்கொள் என்றாள். கணவன் மனைவியாக இதுவே அவர்களின் கடைசி உரையாடல். விவாகரத்திற்கு பிறகு பிரியா தன் வாழ்க்கையை மீண்டும் சீரமைக்க தொடங்கினாள். அவள் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு மாறினாள். ஆரம்பத்தில் மிகவும் தனிமையாக உணர்ந்தாள். மாலையில் அலுவலகத்தில் இருந்து வந்ததும் வீட்டின் நிசப்தம் அவளை வாட்டியது. முதல் சில மாதங்கள் மிகவும் கடினமாக இருந்தன. இரவு தூங்கும்போது ராகுலின் நினைவுகள் வந்தன. திருமண புகைப்படங்களை பார்த்து அழுதாள். சில நேரங்களில் தவறான முடிவு எடுத்துவிட்டோமோ என்று கூட தோன்றியது. ஆனால் பிரியா தன்னை தேற்றிக் கொண்டாள். அவள் தெரப்பி செஷன்ஸ் தொடங்கினாள். மெல்ல மெல்ல தான் எடுத்த முடிவு சரியானது என்று அவள் புரிந்து கொண்டாள். ஒரு நச்சுத்தன்மையான உறவில் இருப்பதை விட தனிமையில் இருப்பது மேலானது என்று உணர்ந்தாள். அலுவலகத்தில் அவளது வேலை சிறப்பாக சென்றது. சிங்கப்பூர் பணியை முடித்த பிறகு அவளுக்கு இன்னும் பெரிய பொறுப்புகள் கிடைத்தன. அவளது சம்பளமும் உயர்ந்தது. வார இறுதி நாட்களில் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட்டாள். சினிமா மற்றும் ஷாப்பிங் சென்றாள். பிரியா தன் உடல் நலத்திலும் கவனம் செலுத்தினாள். ஜிம்மில் சேர்ந்தாள். யோகா வகுப்புகளுக்கு சென்றாள். மெல்ல மெல்ல அவளது தன்னம்பிக்கை மீண்டும் திரும்பியது. கண்ணாடி முன் நின்று தன்னை பார்க்கும்போது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவள் பொருளாதார ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சுதந்திரமாக இருந்தாள். அவளுடன் பணியாற்றுபவர்கள் அவளை மதித்தனர். அவளது மேலாளரும் அவளது வேலையை பார்த்து வியந்தனர். பிரியா, கடந்த ஆண்டு நீ மிக சிறந்த பங்களிப்பை அளித்துள்ளாய். உன்னை மண்டல மேலாளராக நியமிக்க விரும்புகிறோம் என்றார் அவர். பிரியா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். இது அவள் எப்போதும் கனவு கண்ட பதவி. வீட்டிற்கு வந்து தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்தாள். அம்மா, எனக்கு ப்ரமோஷன் கிடைத்து விட்டது. ரீஜினல் மேனேஜர். வாழ்த்துக்கள் மகளே, இது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். உன் உழைப்பிற்கான பலனை பெற்றுவிட்டாய். அன்று இரவு பிரியாவுக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. இதை கொண்டாட தனக்கு பிடித்த ஹோட்டலுக்கு சென்றாள். பரிமாறுபவர், மேடம் ஏதேனும் விசேஷமா என்று கேட்டார். ஆமாம், எனக்கு பதவி உயர்வு கிடைத்துள்ளது என்று பிரியா புன்னகையுடன் கூறினாள். வாழ்த்துக்கள் மேடம். உணவருந்தும் போது தன் வெற்றிகளை கொண்டாடுவது எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று பிரியா நினைத்து பார்த்தாள். முன்பு ராகுலுடன் இருக்கும்போது ஏதேனும் நல்ல விஷயம் நடந்தால் அவனது எதிர்வினை எதிர்மறையாக இருக்கும். இன்று அவள் தனிமையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் மறுபுறம் ராகுலின் நிலைமை முற்றிலும் வேறாக இருந்தது. விவாகரத்திற்கு பிறகு அவன் தன் பெற்றோரின் வீட்டிற்கு சென்றான். முதல் சில நாட்கள் அமைதி கிடைத்து விட்டது போல அவனுக்கு தோன்றியது. சண்டைகள் இல்லை, மன அழுத்தம் இல்லை. ஆனால் விரைவில் வீட்டில் ஏதோ ஒன்று குறைவதை அவன் உணர்ந்தான். காலையில் எழுந்ததும் பிரியா தயாரிக்கும் டீ அவனுக்கு கிடைக்கவில்லை. மாலையில் வீட்டிற்கு வந்ததும் இன்றைய நாள் எப்படி சென்றது என்று கேட்க யாரும் இல்லை. ராகுலின் பெற்றோரும் விவாகரத்து நடந்தது நல்லதுதான் என்று நினைத்தனர். மகனே, பிரியாவுக்கு அவள் கரியர் மீதுதான் அக்கறை இருந்தது, குடும்பத்தின் மீது எந்த கவனமும் இல்லை என்றார் அவனது அம்மா. ஆமாம் அம்மா, நீங்கள் சொல்வது சரிதான் என்றான் ராகுல். ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒரு வெற்றிடம் அவனை வாட்டியது. அலுவலகத்திலும் ராகுலால் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. அவனுக்கு விவாகரத்து ஆனது சக ஊழியர்களுக்கும் தெரிந்துவிட்டது. ராகுல், இதற்கெல்லாம் கவலைப்படாதே. இன்றைய காலத்து பெண்கள் இப்படித்தான், கரியர் மோகத்தில் குடும்பத்தை மறந்து விடுகிறார்கள் என்றான் அவன் நண்பன். ராகுல் வெறும் தலையை மட்டும் ஆட்டினான்.
ஆனால் அவனுக்கு எதுவுமே சரியாக தோன்றவில்லை. மாதங்கள் கடந்தன. அலுவலகத்தில் ராகுலின் செயல்பாடு குறையத் தொடங்கியது. அவனது மேலாளர் அதை கவனித்தார். ராகுல், உன்னுடைய சமீபத்திய ப்ராஜெக்டுகளில் சில சிக்கல்கள் உள்ளன. எல்லாம் நலம்தானே? ஆமாம் சார், கொஞ்சம் தனிப்பட்ட மன அழுத்தம். விரைவில் சரியாகிவிடும். ஆனால் அந்த அழுத்தம் குறைந்தபாடி இல்லை. ராகுலுக்கு இரவில் தூக்கம் வரவில்லை. தன் ஃபோனில் பிரியாவின் பழைய புகைப்படங்களை பார்த்து கொண்டே இருப்பான். அவளது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை சரிபார்ப்பான். ஒரு நாள் பிரியா தனது ப்ரொமோஷன் புகைப்படத்தை பகிர்ந்திருப்பதை ராகுல் பார்த்தான். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தாள். ராகுலுக்கு ஒருவித விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. பிரியா வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அதே சமயம் அவள் தான் இல்லாமலேயே இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாளே என்ற சிறு பொறாமையும் அவனுக்குள் இருந்தது. அலுவலகத்தில் ராகுலின் பிரச்சனைகள் அதிகரித்தன. ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் ஏற்பட்ட பெரிய தவறால் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைந்தார். மேலாளர் ராகுலை எச்சரித்தார். ராகுல், இந்த மாதத்தில் இது 2வது பெரிய தவறு. இது தொடர்ந்தால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். ராகுல் வீட்டிற்கு வந்தபோது மிகுந்த கவலையில் இருந்தான். பெற்றோர் என்னவென்று கேட்டனர். ஒன்றுமில்லை அம்மா, அலுவலகத்தில் கொஞ்சம் மன அழுத்தம். மகனே, நீ அதிக கவலைப்படாதே. உனக்காக ஒரு புதிய பெண்ணை தேடுவோம். குடும்பத்தையும் வீட்டையும் புரிந்து கொள்ளும் ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணாக பார்ப்போம் என்றார் ராகுலின் அம்மா. ராகுலுக்கு இது சங்கடமாக இருந்தது. இப்போதும் பிரியா அவனது இதயத்தில் இருந்தாள். மறுமணத்தை பற்றி நினைப்பது கூட அவனுக்கு விசித்திரமாக தோன்றியது. இன்னும் சில மாதங்கள் கடந்தன. ராகுலின் நிலைமை இன்னும் மோசமானது. அலுவலகத்தில் இறுதியில் அவனது வேலை பறிபோனது. அவனது செயல்பாடு தொடர்ந்து மோசமாக இருந்ததாலும் நிறுவனம் சீரமைக்கப்பட்டதாலும் அவனை வேலையில் இருந்து நீக்குவதாக மேலாளர் கூறினார். ராகுல் பெரும் அதிர்ச்சியடைந்தான். 5 ஆண்டுகளாக அதே நிறுவனத்தில் வேலை செய்து வந்தான். இப்போது திடீரென்று வேலையில்லாமல் போனான். வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் சொன்னான். என்ன, வேலை போய்விட்டதா? இது எப்படி நடந்தது மகனே என்று அவனது அப்பா கேட்டார். தெரியவில்லை அப்பா, செயல்பாட்டு குறைபாடுகள் என்று சொல்கிறார்கள். அட, இதெல்லாம் அந்த பிரியாவால் உன் மனம் சிதறியதால் தானே. அதனால்தான் அவளை தடுத்து இருக்க வேண்டும் என்று சொன்னோம் என்றார் அவனது அம்மா. ராகுல் எதுவுமே பேசவில்லை. பிரியாவால் மட்டுமல்ல, தனது சொந்த தவறுகளால் தான் இதெல்லாம் நடந்தது என்பதை அவன் உள்ளுக்குள் அறிந்திருந்தான். வேலை தேடும் படலம் தொடங்கியது. ஆனால் சந்தையில் போட்டி அதிகமாக இருந்தது. ராகுலின் சமீபத்திய மோசமான சாதனை பதிவுகளால் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை. 2 மாதங்கள் ஓடிவிட்டன. அவனது சேமிப்பு பணம் தீரத் தொடங்கியது. பொருளாதார நெருக்கடி எவ்வளவு கொடுமையானது என்பதை ராகுல் உணர்ந்தான். மகனே, பணம் ஏதேனும் தேவைப்பட்டால் கேள் என்று அவனது அப்பா கூறினார். ராகுலுக்கு வருத்தமாக இருந்தது. 28 வயதாகியும் பெற்றோரிடம் பணம் கேட்க வேண்டிய நிலையில் அவன் இருந்தான். இறுதியாக ஒரு சிறிய நிறுவனத்தில் அவனுக்கு வேலை கிடைத்தது. ஆனால் அதன் சம்பளம் முன்பு வாங்கியதில் பாதியாகும். ராகுலுக்கு வேறு வழி இல்லை. அந்த வேலையை ஏற்றுக்கொண்டான். புதிய நிறுவனத்தின் சூழலும் நன்றாக இருந்தது. மேலாளர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார். வேலை பளுவும் அதிகமாக இருந்தது. ராகுல் தினமும் மன அழுத்தத்துடனேயே வீட்டிற்கு வருவான். 1 ஆண்டு கடந்தது. ராகுலின் பொருளாதார நிலைமை இன்னும் மோசமானது. குறைவான சம்பளம் என்பதால் அவனால் வாடகை கொடுக்க முடியவில்லை. அவன் தன் பெற்றோருடனேயே தங்க வேண்டியிருந்தது. இதற்கிடையில் பிரியா மண்டல மேலாளராக பதவி உயர்வு பெற்று ஒரு பெரிய நகரத்திற்கு மாற்றலாகி சென்றதை அவன் அறிந்து கொண்டான். ராகுலுக்கு விசித்திரமாக தோன்றியது. தான் இல்லாமல் அவளால் எதையும் செய்ய முடியாது என்று அவன் நினைத்த அதே பெண் இன்று அவனை விட பல மடங்கு வெற்றிகரமாக திகழ்ந்தாள். ராகுலின் நண்பர்களும் மெல்ல மெல்ல அவனிடமிருந்து விலகி செல்ல தொடங்கினர். அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருந்தனர். ராகுலிடம் அவர்களுடன் வெளியே சென்று செலவு செய்ய பணமும் இல்லை. 2வது ஆண்டின் தொடக்கத்தில் ராகுல் வேலை செய்த அந்த நிறுவனமே மூடப்படுவதாக அவனுக்கு தெரிய வந்தது. மீண்டும் வேலையில்லா திண்டாட்டம். இந்த முறை வேலை தேடுவது இன்னும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் அவனிடம் தொடர்ச்சியான வேலை அனுபவம் இல்லை. 3 மாதங்கள் வேலை இல்லாமல் இருந்த பிறகு ராகுலிடம் ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அவனிடம் ஒரு பழைய கார் இருந்தது. நல்ல வேலை கிடைக்கும் வரை ஏன் டாக்ஸி ஓட்டக்கூடாது என்று அவன் யோசித்தான். டாக்ஸி ஓட்டுவதா? மகனே, இது என்ன பேச்சு? நீ ஒரு என்ஜினியர்.
ஏன் டாக்ஸி ஓட்ட வேண்டும் என்று அவனது அம்மா கேட்டார். அம்மா, ஏதாவது செய்தாக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றான். ராகுல் உபேர் மற்றும் ஓலா நிறுவனங்களில் பதிவு செய்து கொண்டான். முதல் நாள் அவனுக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏசி அறையில் அமர்ந்து வேலை பார்த்த ஒருவன் இப்போது நெரிசலான போக்குவரத்தில் டாக்ஸி ஓட்டி கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் அவன் இது தற்காலிகமானது என்று தான் நினைத்தான். விரைவில் நல்ல வேலை கிடைத்துவிடும் என்று நம்பினான். ஆனால் மாதங்கள் உருண்டோடின. எந்த நல்ல வாய்ப்பும் கிடைக்கவில்லை. டாக்ஸி ஓட்டுவதன் மூலம் கிடைத்த வருமானம் மிகவும் குறைவாகவே இருந்தது. பெட்ரோல், பராமரிப்பு மற்றும் கமிஷன் போக கையில் மிக சொற்பமான பணமே மிஞ்சியது. ஒரு நாளைக்கு 12 முதல் 14 மணி நேரம் உழைக்க வேண்டியிருந்தது. ராகுலின் தன்னம்பிக்கை முழுவதுமாக சிதைந்து விட்டது. ஒரு காலத்தில் தன் மனைவியிடம் நான் தான் குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டுபவன் என்று பெருமையாக சொன்னவன் இன்று ஒரு அன்றாட கூலி தொழிலாளியாக மாறிவிட்டான். போக்குவரத்தில் சிக்கி தவிப்பது, விதவிதமான பயணிகளை சமாளிப்பது, சில நேரங்களில் அவர்களின் முரட்டுத்தனமான நடத்தை, இப்படியான சூழல்களை எதிர்கொள்வது ராகுலுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. பல நேரங்களில் யாராவது ஒரு பயணி அவனை அடையாளம் கண்டுகொள்வார்கள். அட நண்பா, நீ ராகுல் தானே, அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாயே என்று கேட்பார்கள். ராகுல் மிகுந்த சங்கடத்துடன் ஆமாம் என்பான். என்னப்பா இப்போது டாக்ஸி ஓட்டுகிறாய், என்னாச்சு என்று அவர்கள் கேட்கும்போது ராகுலுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். அவன் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி பேச்சை தவிர்ப்பான். ஒரு நாள் அவனது கல்லூரி நண்பன் ஒருவன் பயணியாக வந்தான். ராகுல், நீயா டாக்ஸி ஓட்டுகிறாய், பிரியா எங்கே என்று கேட்டான். எங்களுக்கு விவாகரத்து ஆகிவிட்டது என்று ராகுல் மெதுவாக சொன்னான். ஓ சாரி நண்பா, ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்ட நண்பனுக்கு ராகுலிடம் பதில் இல்லை. விஷயம் மிகவும் உணர்ச்சிகரமானது என்பதை அந்த நண்பன் புரிந்து கொண்டான். அன்றிலிருந்து ராகுல் இன்னும் அதிகமான தனிமையை உணரத் தொடங்கினான். வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது. ஒரு காலத்தில் அவன் பிரியாவிடம் வேலையை விட்டுவிடு, நான் சம்பாதித்து வருகிறேன் என்று சொன்னான். இன்று அவனே வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருந்தான். இரவில் வீட்டிற்கு வரும்போது அவனால் பெற்றோரின் கண்களை நேராக பார்க்க முடியவில்லை. அவனது நிலையை பார்த்து அவர்களும் கவலையில் இருப்பதை அவன் அறிந்திருந்தான். மகனே, இன்னும் எவ்வளவு காலம் இப்படியே ஓட்டுவாய், வேறு ஏதேனும் வேலை தேடு என்று அவனது அப்பா கூறுவார். அப்பா, முயற்சி செய்கிறேன், சந்தையில் கடும் போட்டி நிலவுகிறது என்பான். ராகுல் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தான். சில நேரங்களில் இரவில் தனியாக அமர்ந்து அழுவான். தான் பிரியாவிற்கு எவ்வளவு அநீதி இழைத்தோம் என்பதை அவன் உணரத் தொடங்கினான். பிரியா தன் கரியரில் வெற்றி பெற மட்டுமே விரும்பினாள். ஆனால் அவன் அவளுக்கு துணையாக இருக்கவில்லை. ஒரு இரவு அவன் பிரியாவின் லிங்க்டின் பக்கத்தை பார்த்தான். அவள் இப்போது ஒரு மிக உயரிய பதவியில் இருந்தாள். அவளது சாதனைகளை பார்த்தபோது ராகுலுக்கு பெருமையாகவும் அதே சமயம் வருத்தமாகவும் இருந்தது. அவளை தெரியும் என்பதால் பெருமை, ஆனால் அவளது வெற்றியை பகிர்ந்து கொள்ள அவளுடன் இப்போது தான் இல்லை என்பதால் வருத்தம். மாதங்கள் கடந்தன. டாக்ஸி ஓட்டும் இந்த வாழ்க்கை ராகுலுக்கு பழகி போனது. தினமும் அதே வழக்கம். அதிகாலையில் எழுவது, போக்குவரத்தில் பல மணி நேரம் கழிப்பது, விதவிதமான மனிதர்களை சந்திப்பது. சில பயணிகள் கனிவாக பேசினார்கள். சிலர் ஓட்டுநர்களை மனிதர்களாக கூட மதிக்காத அளவுக்கு முரட்டுத்தனமாக இருந்தார்கள். ராகுல் பணத்திற்காக அனைத்தையும் அமைதியாக பொறுத்து கொண்டான். ஒரு நாள் ஒரு முதியவர் பயணியாக வந்தார். மகனே, நீ படித்தவனை போல தெரிகிறாய், ஏன் டாக்ஸி ஓட்டுகிறாய் என்று கேட்டார். பொய் சொல்வதா அல்லது உண்மையை சொல்வதா என்று ராகுல் யோசித்தான். இறுதியில் உண்மையை சொல்ல முடிவெடுத்தான். அங்கிள், நான் ஒரு என்ஜினியர், ஆனால் வேலை போய்விட்டது. இப்போது இதையே செய்து கொண்டிருக்கிறேன். அடடா மகனே, காலம் மிகவும் கெட்டு போய்விட்டது. படித்தவர்களே இவ்வளவு சிரமப்படுகிறார்கள். நீ தளராதே, உழைத்து கொண்டே இரு, நிச்சயம் நல்லது ஏதாவது நடக்கும். அந்த முதியவரின் வார்த்தைகள் ராகுலுக்கு சற்றே ஆறுதல் அளித்தன. குறைந்தது யாராவது ஒருவராவது அவனை ஊக்கப்படுத்துகிறார்களே என்று தோன்றியது. ஆனால் யதார்த்த நிலை என்னவோ, ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல ராகுலின் தன்னம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது. கண்ணாடியில் பார்க்கும்போது அவனால் அவனையே அடையாளம் காண முடியவில்லை. முகத்தில் மன அழுத்தத்தின் ரேகைகள் தெரிந்தன. கல்லூரி காலத்தில் இருந்த அந்த பிரகாசம் கண்களில் இல்லை. இதற்கிடையில் ஒரு நாள் ராகுலின் பழைய நிறுவனத்தில் பணியாற்றிய
ஒரு சக ஊழியரிடமிருந்து அழைப்பு வந்தது. ராகுல், எப்படி இருக்கிறாய்? நீ டாக்ஸி ஓட்டுவதாக கேள்விப்பட்டேன். யாரோ நெஞ்சில் ஈட்டியால் குத்தியது போன்ற வலி ராகுலுக்கு ஏற்பட்டது. செய்தி பரவிவிட்டது. ஆமாம் நண்பா, தற்காலிகமாக செய்கிறேன். ஏன் நண்பா, விவாகரத்து செய்ய அவ்வளவு அவசரம் என்ன? பிரியா நல்லவள் தானே. இப்போது பார், அவள் எவ்வளவு வெற்றிகரமாக இருக்கிறாள். ராகுல் அழைப்பை துண்டித்தான். அவனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அன்று இரவு ராகுல் ஆழ்ந்து சிந்தித்தான். உண்மையிலேயே நான் தவறு செய்து விட்டேனோ? பிரியா தன் கரியரை உருவாக்க மட்டுமே விரும்பினாள். அவளுக்கு ஆதரவாக இருப்பதற்கு பதிலாக அவன் அவளை எதிர்த்தான். இப்போது அவன் பொருளாதார ரீதியாக போராடும் போதுதான் பொருளாதார சுதந்திரம் எவ்வளவு முக்கியம் என்பது அவனுக்கு புரிந்தது. பிரியா இதையே தான் அன்றே சொன்னாள். ஆனால் அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை. 2வது ஆண்டின் இறுதியில் ராகுலின் நிலைமை இன்னும் மோசமானது. டாக்ஸியில் இருந்து கிடைத்த வருமானம் உயிர் வாழவே போதுமானதாக இல்லை. சேமிப்பு எதுவுமே இல்லை. தொடர்ந்து கார் ஓட்டியதால் அவனது உடல்நிலையும் பாதிக்கப்பட தொடங்கியது. ஒரு நாள் அவனது காரில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. அதை சரி செய்ய ஆன செலவு ராகுலின் முழு பட்ஜெட்டையும் குலைத்தது. அவன் தன் பெற்றோரிடம் பணம் கேட்க வேண்டியதாயிற்று. மகனே, இன்னும் எவ்வளவு காலம் இப்படியே நடக்கும்? ஏதாவது ஒரு நிலையான வேலையை பார் என்று அவனது அம்மா கூறினார். அம்மா, முயற்சி செய்கிறேன். ஆனால் இப்போது சந்தையில் இடம் கிடைப்பது கடினமாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால் ராகுலின் திறமைகள் இப்போது காலாவதியாகிவிட்டன. தொழில்நுட்பம் அவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. அதை ஈடுகட்டுவது அவனுக்கு கடினமாக தோன்றியது. 3வது ஆண்டு தொடங்கியது. ராகுல் இப்போது டாக்ஸி ஓட்டுவதையே தன் நிரந்தர தொழிலாக ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை இதுதான் தன் விதி என்று அவன் சமாதானம் அடைந்தான். இந்த சமயத்தில் சமூக ஊடகங்களில் பிரியாவின் ஒரு புகைப்படத்தை அவன் பார்த்தான். அவள் ஒரு விருது வழங்கும் விழாவில் இருந்தாள். ஏதோ ஒரு சாதனைக்காக அவள் விருது வென்றிருந்தாள். அந்த புகைப்படத்தில் அவள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் தெரிந்தாள். இதை பார்த்த ராகுலுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது, அதே சமயம் வருத்தமாகவும் இருந்தது. பிரியா வெற்றிகரமாக இருப்பதால் மகிழ்ச்சி, தான் இவ்வளவு மோசமான நிலையில் இருப்பதால் வருத்தம். அன்று இரவு அவன் நிறைய யோசித்தான். அவன் அன்று பிரியாவுக்கு ஆதரவாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவளது லட்சியங்களை புரிந்து கொண்டிருந்தால் என்னவாகி இருக்கும்? ஆனால் இப்போது எல்லாம் மிகவும் தாமதமாகிவிட்டது. வாழ்க்கை முன்னேறி சென்று விட்டது. பிரியா தனது புதிய வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டாள். ராகுல் தனது போராட்டங்களில் சிக்கிக் கொண்டான். தினமும் டாக்ஸி ஓட்டும்போது ராகுலுக்கு பலவிதமான பயணிகள் கிடைப்பார்கள். சில நேரங்களில் டேட்டிங் செல்லும் இளம் ஜோடிகள். அவர்களை பார்க்கும்போது அவனுக்கும் பிரியாவுக்கும் இடையிலான அந்த மகிழ்ச்சியான காலம் நினைவுக்கு வரும். சில நேரங்களில் தொழிலதிபர்கள் வருவார்கள். அவர்கள் ஃபோனில் பிசினஸ் டீல்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். ராகுலுக்கும் தோன்றும், தானும் ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்தோம் என்று. சில நேரங்களில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டிக்கொள்ளும் குடும்பங்கள் வரும். தன் திருமண வாழ்க்கையை ஏன் காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்று ராகுல் வருத்தப்படுவான். ஒரு நாள் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்த ஒரு இளம்பெண் பயணியாக வந்தாள். அண்ணா, இன்று எனது புதிய வேலையின் முதல் நாள். நான் MBA முடித்துள்ளேன். ராகுல் அவளுக்கு வாழ்த்து கூறினான். தனக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் நல்ல பதவி கிடைத்துள்ளதாக அந்த பெண் கூறினாள். அண்ணா, நான் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன். என்னாலும் சாதிக்க முடியும் என்று என் பெற்றோருக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். ராகுலுக்கு பிரியாவின் நினைவு வந்தது. அவளும் அப்படியே தான். நிச்சயமாக சகோதரி, நன்றாக முன்னேறு. குடும்பத்தின் ஆதரவு கிடைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று ராகுல் கூறினான். ஆமாம் அண்ணா, என் காதலன் மிகவும் உறுதுணையாக இருக்கிறான். நீ எவ்வளவு உயரத்திற்கு செல்ல வேண்டுமோ அவ்வளவு தூரம் செல். நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்று சொல்கிறான் என்றாள் அந்த பெண். யாரோ தன் காதில் அறைந்தது போன்ற உணர்வு ராகுலுக்கு ஏற்பட்டது. அவனும் இதைத்தான் செய்திருக்க வேண்டும். அன்றிலிருந்து ராகுல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானான். தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பதை அவன் உணர்ந்தான். பிரியா தன் கரியரை உருவாக்க மட்டுமே விரும்பினாள். ஆதரவை எதிர்பார்த்தாள். ஆனால் அவனோ அவளை ஒரு போட்டியாளராக பார்த்தான். நாட்கள் கடந்தன. ராகுலின் வழக்கமான வாழ்க்கை தொடர்ந்தது.
காலை முதல் மாலை வரை டாக்ஸி ஓட்டுவது, குறைந்த வருமானம் ஈட்டுவது, இரவில் களைப்புடன் வீட்டிற்கு வருவது என வாழ்க்கையை நகர்ந்தது. பல முறை பிரியாவுக்கு ஃபோன் செய்து மன்னிப்பு கேட்கலாமா என்று யோசிப்பான். ஆனால் பிறகு பயம் வந்துவிடும். இப்போது சொல்லி என்ன பயன்? அவள் வெகு தூரம் முன்னேறி சென்று விட்டாள். ஒரு நாள் ராகுல் டாக்ஸி ஓட்டி கொண்டிருக்கும் போது போக்குவரத்தில் ஒரு பரிச்சயமான காரை கண்டான். அது பிரியாவின் நிறுவனத்தின் அதிகாரபூர்வ கார். ராகுலின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. பிரியா மீண்டும் இந்த நகரத்திற்கே வந்து விட்டாளா? அவன் அந்த காரை பின்தொடர முயன்றான். ஆனால் போக்குவரத்து நெரிசலில் கார் மறைந்துவிட்டது. அன்று இரவு ராகுல் மிகுந்த பதற்றத்தில் இருந்தான். உண்மையிலேயே பிரியா திரும்பி வந்து விட்டாளா? அவள் வந்தால் அவள் தன்னை சந்திப்பாளா? இந்த நிலையில் தன்னை பார்க்க அவள் விரும்புவாளா? சில நாட்களுக்கு பிறகு பிரியாவின் நிறுவனத்தின் புதிய கிளை இந்த நகரத்தில் திறக்கப்பட்டிருப்பதையும் அவள் இங்கே மண்டல தலைவராக வந்திருப்பதையும் ராகுல் தெரிந்து கொண்டான். ராகுலின் மனதில் கலவையான உணர்வுகள் இருந்தன. ஒருபுறம் பிரியா அருகில் இருக்கிறாள் என்ற மகிழ்ச்சி, மறுபுறம் தான் இருக்கும் இந்த நிலையை கண்டு அவமானம். அடுத்த சில நாட்கள் ராகுல் மிகவும் கவனமாக டாக்ஸி ஓட்டினான். பிரியா எங்கே தன்னை தற்செயலாக பார்த்து விடுவாளோ என்று அவனுக்கு பயமாக இருந்தது. இந்த நிலையில் அவள் தன்னை பார்ப்பதை அவன் விரும்பவில்லை. ஆனால் விதி வேறு ஏதோ ஒன்றை முடிவு செய்திருந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை மாலை நேரம் ராகுல் ஒரு பயணியை இறக்கிவிட்டுவிட்டு அடுத்த சவாரிக்காக காத்து கொண்டிருந்தான். அவனது ஆப்பில் ஒரு புக்கிங் வந்தது. ஒரு பெரிய அலுவலக கட்டிடத்திலிருந்து விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய சவாரி அது. ராகுல் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்றான். கட்டிடத்தின் முன்னே நின்றபடி ஹாரன் அடித்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பெண்மணி கட்டிடத்திலிருந்து வெளியே வந்து டாக்ஸியை நோக்கி நடக்கத் தொடங்கினார். ராகுல் பின்னோக்கி பார்க்கும் கண்ணாடியில் பார்த்தான். அந்த பெண் நெருங்கி வரும்போது ராகுலின் இதயம் படபடவென துடித்தது. அது பிரியா. பிரியா பின் இருக்கையில் கதவை திறந்து அமரத் தொடங்கினாள். ஏர்போர்ட் செல்ல வேண்டும் என்றாள் பிரியா. ராகுல் தன் முகத்தை மறைக்க முயற்சி செய்தான். அவன் தொப்பியை தாழ்த்தி அணிந்திருந்தான். அதோடு கருப்பு கண்ணாடியும் அணிந்திருந்தான். சரி மேடம் என்று ராகுல் மெதுவான குரலில் சொன்னான். பிரியா தன் போனில் பிஸியாகி விட்டாள். ராகுல் காரை ஸ்டார்ட் செய்து விமான நிலையத்தை நோக்கி சென்றான். வழி நெடுகிலும் ஸ்டீரிங்கை பிடித்திருந்த ராகுலின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவனது இதய துடிப்பு எவ்வளவு வேகமாக இருந்தது என்றால் அது பிரியாவுக்கு கேட்டுவிடுமோ என்று அவன் அஞ்சினான். கண்ணாடியில் அவன் பிரியாவை பார்த்து கொண்டே இருந்தான். அவள் மிகவும் மாறி தெரிந்தாள். அதிக தன்னம்பிக்கை, அதிக தொழில்முறை தோற்றம். அவள் முறையான உடையில் இருந்தாள். அவளது கூந்தல் நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. அவள் தொடர்ந்து போனில் பிசினஸ் அழைப்புகளை மேற்கொண்டு பேசிக்கொண்டிருந்தாள். ஆமாம், பிரசன்டேஷன் தயாராக உள்ளது. திங்கள் காலை நான் தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிப்பேன் என்று பிரியா போனில் பேசினாள். இதை கேட்ட ராகுல் பெருமிதம் கொண்டான். பிரியா உண்மையிலேயே மிகுந்த வெற்றியாளராகிவிட்டாள். போக்குவரத்து சிக்னலில் கார் நின்றபோது பிரியா கண்ணாடியில் ராகுலின் முகத்தை பார்க்க முயன்றாள். ஆனால் கண்ணாடி மற்றும் தொப்பியின் காரணமாக அவளால் அடையாளம் காண முடியவில்லை. டிரைவர் சார், ஏசியை கொஞ்சம் அதிகமாக்குங்கள் என்றாள் பிரியா. சரி மேடம் என்று ராகுல் கூறிவிட்டு ஏசியை அதிகப்படுத்தினான். பாதி தூரம் வரை எல்லாம் சாதாரணமாக சென்றது. ஆனால் பிறகு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த வழியில் அடிக்கடி நெரிசல் ஏற்படும் என்பது ராகுலுக்கு தெரியும். டிரைவர் சார், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு ஃப்ளைட் இருக்கிறது என்று பிரியா கேட்டாள். மேடம், டிராஃபிக் அதிகமாக இருக்கிறது. 20 முதல் 25 நிமிடங்கள் ஆகலாம் என்றான் ராகுல். பிரியா தன் கடிகாரத்தை பார்த்தாள். ஓகே, பரவாயில்லை. நெரிசலில் சிக்கியிருந்த பிரியா ஃபோன் பேசுவதை நிறுத்திவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க தொடங்கினாள். திடீரென்று அவளது பார்வை டிரைவரின் கையில் பட்டது. அவன் ஒரு மோதிரம் அணிந்திருந்தான். அது அவளுக்கு மிகவும் பரிச்சயமானதாக தோன்றியது. பிரியா கூர்ந்து கவனித்தாள். அது ராகுல் அணியும் அதே மோதிரம். அவளது இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. எஸ்கியூஸ் மீ என்றாள் பிரியா. ராகுலின் தொண்டை வறண்டு போனது. சொல்லுங்கள் மேடம். பிரியா கண்ணாடியில் ராகுலின் முகத்தை பார்க்க முயற்சித்தாள். இந்த முறை அவளுக்கு ஏதோ ஒன்று புரிந்தது. நீங்கள்
நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் என்று பிரியா தயக்கத்துடன் கேட்டாள். பிரியாவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்பதை ராகுல் உணர்ந்தான். இங்கேதான், இதே நகரத்தில்தான். பிரியாவின் சந்தேகம் இன்னும் அதிகரித்தது. குரலும் பரிச்சயமானதாக இருந்தது. திடீரென்று ஒரு கார் பலமாக ஹார்ன் அடித்தது. ராகுல் தன்னிச்சையாக தன் கண்ணாடியை கழற்றிவிட்டு திரும்பி பார்த்தான். அதே நொடியில் பிரியாவின் பார்வை அவனது முகத்தில் விழுந்தது. இருவரின் கண்களும் சந்தித்தன. உலகம் அப்படியே நின்றுவிட்டது போன்ற உணர்வு. பிரியா வாயடைத்து போனாள். ராகுல் உடனே மீண்டும் முன்னால் பார்க்க தொடங்கினான். சிறிது நேரம் முழு அமைதி நிலவியது. இருவரும் அதிர்ச்சியில் இருந்தனர். ராகுல் என்று பிரியா மெதுவான குரலில் கேட்டாள். ராகுல் எதுவும் பேசவில்லை. அவனது கண்கள் கலங்கின. ராகுல், இது இது என்ன? பிரியாவின் குரலில் அதிர்ச்சியும் வேதனையும் கலந்திருந்தன. ராகுல் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். ஆமாம், நான் ராகுல் தான். பிரியாவால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. நீ நீ ஏன் டாக்ஸி ஓட்டுகிறாய்? ராகுலிடம் பதில் ஏதும் இல்லை. போக்குவரத்து நெரிசல் சற்று குறையவே ராகுல் காரை முன்னால் செலுத்தினான். இருவருக்கும் இடையே ஒரு கனமான அமைதி நிலவியது. பிரியாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. தான் நேசித்த, யாருடன் கனவுகளை பகிர்ந்து கொண்டாலோ அந்த மனிதன் இந்த நிலையில் இருப்பதை பார்த்து அவள் துடித்தாள். ராகுல், விஷயம் என்ன? உன் வேலைக்கு என்ன ஆனது? ராகுலின் குரல் தழுதழுத்தது. வேலை வேலை போய்விட்டது. வேறு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அதனால் பிரியாவின் இதயம் உடைந்தது. எவ்வளவு காலமாக இதை செய்கிறாய்? 2 ஆண்டுகளாக. பிரியா தேம்பி அழுதாள். ராகுல் தன் வேலையை பற்றி எவ்வளவு பெருமையாக இருந்தவன் என்பது அவளுக்கு தெரியும். இன்று அவனது நிலையை பார்த்து அவளுக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. நீ நீ ஏன் என்னை தொடர்பு கொள்ளவில்லை? நான் உதவி செய்திருப்பேனே. ராகுலின் தொண்டை அடைத்தது. உன்னை எந்த முகத்தை கொண்டு சந்திப்பேன்? நான் தான் குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டுபவன் என்று சொன்ன அதே மனிதன் இன்று. ராகுலால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. விமான நிலையம் வந்தது. ராகுல் காரை நிறுத்தினான். பிரியா கீழே இறங்கினாள். அவளது உடைமைகளை எடுக்கும்போது அவளது கைகள் நடுங்கின. ராகுலும் காரை விட்டு வெளியே வந்தான். விவாகரத்திற்கு பிறகு முதல் முறையாக இருவரும் நேருக்கு நேர் நின்றார்கள். பிரியாவை பார்த்தபோது அவள் எவ்வளவு மாறிவிட்டாள் என்று ராகுல் உணர்ந்தான். தன்னம்பிக்கை, வெற்றி, சுதந்திரம், அவள் எப்படி ஆக வேண்டும் என்று விரும்பினாலோ அப்படியே இருந்தாள். ராகுலை பார்த்தபோது அவன் எவ்வளவு உடைந்து போயிருக்கிறான் என்று பிரியா உணர்ந்தாள். ஒரு காலத்தில் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் இருந்த அந்த மனிதனின் கண்களில் இன்று தோல்வி தெரிந்தது. நான் விமானத்தை பிடிக்க வேண்டும் என்று பிரியா அழுது கொண்டே கூறினாள். சரி போ, கவனமாக இரு. பிரியா பயண கட்டணத்திற்கான பணத்தை எடுத்தாள். வேண்டாம், விட்டுவிடு என்றான் ராகுல். ராகுல், தயவு செய்து. பிரியா ராகுலின் கையில் பணத்தை வைத்தாள். பணத்தை கொடுக்கும்போது அவர்களது கைகள் ஒன்றை ஒன்று தொட்டன. இருவருக்கும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ராகுல், நான் நாளை திரும்பி வருவேன். நாம் பேச வேண்டும். ராகுல் தலையசைத்தான். பிரியா விமான நிலையத்திற்குள் சென்றாள். ராகுல் சிறிது நேரம் அங்கேயே நின்றான். வீடு செல்லும் வழி நெடுகிலும் ராகுல் அழுது கொண்டே சென்றான். வாழ்க்கை எவ்வளவு பெரிய விளையாட்டை விளையாடுகிறது. எந்த பெண்ணிடம் உன் தேவை எனக்கு இல்லை என்று சொன்னானோ இன்று அவளே வெற்றிகரமாக இருந்தாள். அவன் தோற்று போயிருந்தான். வீட்டிற்கு சென்ற ராகுல் தன் அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டான். படுக்கையில் விழுந்து கதறி அழுதான். அங்கே பிரியாவும் விமான நிலையத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். பக்கத்து பயணி என்னவென்று கேட்டதற்கு ஒன்றுமில்லை என்று அவள் கூறினாள். முழு பயணத்தின் போதும் அவள் ராகுலை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தாள். ராகுல் ஒரு காலத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தான் என்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. கல்லூரியில், திருமணத்தின் போது, ஆரம்ப நாட்களில் ராகுலின் இந்த நிலைக்கு தானும் எங்கோ ஒரு வகையில் காரணமோ என்று பிரியா உணர்ந்தாள். நானாவது எப்போதாவது விட்டு கொடுத்து போக முயற்சி செய்திருக்கலாமா? அடுத்த நாள் பிரியாவின் பிரசன்டேஷன் இருந்தது. ஆனால் அவளது மனம் முற்றிலும் சிதறி இருந்தது. எப்படியாவது பிரசன்டேஷனை முடித்துவிட்டு உடனே திரும்பி வர வேண்டும் என்று அவள் துடித்தாள்.
பிரசன்டேஷன் சிறப்பாக அமைந்தது. அவளுக்கு பாராட்டுகளும் கிடைத்தன. ஆனால் அவளுக்கு எதுவுமே மகிழ்ச்சி அளிக்கவில்லை. அவளது மனதில் ராகுலின் அந்த உடைந்த முகம் மட்டுமே நிழலாடியது. மாலை நேர விமானத்தில் அவள் ஊர் திரும்பினாள். அன்று ராகுல் டாக்ஸி ஓட்டவில்லை. நாள் முழுவதும் வீட்டிலேயே இருந்தான். உடல்நிலை சரியில்லையா என்று பெற்றோர் கேட்டதற்கு உடல்நிலை சரியில்லை என்று பொய் சொன்னான். உண்மை என்னவென்றால் அவன் உணர்ச்சி ரீதியாக முற்றிலும் உடைந்து போயிருந்தான். பிரியாவின் இந்த வெற்றிகரமான வாழ்க்கையையும் தன் தோல்வியையும் நேருக்கு நேர் உணர்வது அவனுக்கு தாங்க முடியாத ஒன்றாக இருந்தது. மாலையில் பிரியாவிடமிருந்து அழைப்பு வந்தது. ராகுல், நான் வந்துவிட்டேன், நாம் சந்திக்கலாமா? ராகுலின் இதயம் வேகமாக துடித்தது. எனக்கு தெரியவில்லை பிரியா, தயவு செய்து ராகுல், நாம் பேச வேண்டும். இறுதியில் ராகுல் ஒத்துக்கொண்டான். இருவரும் ஒரு காஃபி ஷாப்பில் சந்திக்க முடிவு செய்தனர். ராகுல் அங்கு சென்றபோது பிரியா ஏற்கனவே அமர்ந்திருந்தாள். இன்று அவள் கல்லூரி காலத்தைப் போலவே சாதாரண உடையில் இருந்தாள். ராகுல் தயக்கத்துடன் அவளுக்கு முன்னால் அமர்ந்தான். எப்படி இருக்கிறாய் ராகுல் என்று பிரியா கேட்டாள். நன்றாக இருக்கிறேன். ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. எங்கிருந்து பேச்சை தொடங்குவது என்று இருவருக்கும் தெரியவில்லை. ராகுல், நேற்று உன்னை அந்த நிலையில் பார்த்தபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ராகுல் எதுவும் பேசவில்லை. ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நான் உதவி செய்திருப்பேனே. பிரியா, உன்னிடம் என்னவென்று சொல்வேன்? உன் கரியரை விட்டுவிடு என்று சொன்ன அதே மனிதன் இன்று இந்த நிலையில் இருக்கிறான் என்பதை எப்படி சொல்வேன்? பிரியாவின் கண்கள் கலங்கின. ராகுல், நீ உன் வேலையை விட வேண்டும் என்று நான் ஒருபோதும் விரும்பியதில்லை. நான் விரும்பியது எல்லாம் நீ என் கரியரையும் மதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். எனக்கு தெரியும் பிரியா, இப்போதுதான் எனக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. எப்படி தாமதமாகும்? நீ மீண்டும் முயற்சி செய்யலாம். நான் உனக்கு உதவுகிறேன். ராகுல் மறுத்துவிட்டான். வேண்டாம் பிரியா, உன் பரிதாபம் எனக்கு தேவையில்லை. இது பரிதாபம் அல்ல ராகுல். நான் இன்னும்... பிரியாவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. என்ன பிரியா? ஒன்றுமில்லை, சும்மா. ராகுலுக்கு புரிந்தது பிரியா என்ன சொல்ல வருகிறாள் என்று. ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது. பிரியா, நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி செல். நான் என் போராட்டங்களில் இருக்கிறேன். நீ உன் புதிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். புதிய வாழ்க்கையா? ராகுல், எனக்கு எந்த புதிய வாழ்க்கையும் இல்லை. நான் தனியாகத்தான் இருக்கிறேன். இதை கேட்டு ராகுல் ஆச்சரியமடைந்தான். நீ மீண்டும் திருமணம் செய்து கொள்ளவில்லையா? இல்லை, உனக்கு பிறகு நான் வேறு யாரை பற்றியும் நினைக்கவே இல்லை. ராகுலுக்கு விசித்திரமாக இருந்தது. ஆனால் ஏன்? உனக்கு என் தேவையில்லை என்று நீயே சொன்னாயே. ராகுல், கோபத்தில் நிறைய பேசிவிட்டேன். உண்மை என்னவென்றால் நான் உன்னை மிகவும் நேசித்தேன். இன்றும் நேசிக்கிறேன். ராகுல் அதிர்ச்சி அடைந்தான். அப்படியானால் ஏன் விவாகரத்து செய்தாய்? ஏனென்றால் அப்போது நம்மிடையே புரிதல் இல்லை என்று தோன்றியது. நீ என் லட்சியங்களை புரிந்து கொள்ளவில்லை. என் கரியரை விட்டுவிட்டால் தான் எவ்வளவு தவறு செய்தோம் என்பதை ராகுல் உணர்ந்தான். பிரியா, ராகுல், நம் இருவரிடமே தவறுகள் இருந்தன. நானும் விட்டு கொடுத்து போக முயற்சி செய்யவில்லை. எப்போதும் என் பிடிவாதத்திலேயே இருந்தேன். இருவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. இப்போது சொல்லி என்ன பயன் பிரியா? பார், நான் எங்கே இருக்கிறேன், நீ எங்கே இருக்கிறாய். நமக்கிடையே நிலத்திற்கும் வானத்திற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. ராகுல், நான் வெற்றியாளராக இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சியாக இல்லை. ஒவ்வொரு சாதனை நேரத்திலும் உன்னுடைய நினைவுதான் வரும். என் வெற்றியை உன்னுடன் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று தான் விரும்பினேன். ஆனால் பிரியா, நீ நேசித்த அந்த பழைய ராகுல் நான் அல்ல. நான் உடைந்து போய்விட்டேன். ராகுல், மனிதன் உடைந்தால் மீண்டும் இணைய முடியும். நீ உன் வாழ்க்கையை மீண்டும் சீரமைக்கலாம். எப்படி? யார் வேலை கொடுப்பார்கள்? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நேர்காணலுக்கு செல்வேன்? பிரியா ராகுலின் கையை பிடித்தாள். நான் இருக்கிறேன் ராகுல், நாம் சேர்ந்து மீண்டும் ஒரு தொடக்கத்தை உருவாக்குவோம். ராகுல் கையை விடுவித்து கொண்டான். இல்லை பிரியா, நான் உனக்கு ஒரு சுமையாக இருக்க விரும்பவில்லை. ஒரு காலத்தில் நான் தான் முக்கியமானவன் என்று சொன்ன அந்த வார்த்தையே இன்று என் முகத்தில் அறைவது போல் இருக்கிறது. ராகுல், அன்று உனக்கு ஈகோ இருந்தது, எனக்கும் இருந்தது. நம்முடைய ஈகோவிற்காக வாழ்க்கையை ஏன் வீணாக்க வேண்டும்?
ராகுல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிரியா, எனக்கு குழப்பமாக இருக்கிறது. யோசிக்க எனக்கு கால அவகாசம் வேண்டும். சரி ராகுல், ஆனால் தயவு செய்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன்னால் முடியும். உனக்கு தேவை கொஞ்சம் தன்னம்பிக்கை மட்டுமே. அன்றிலிருந்து பிரியாவும் ராகுலும் அடிக்கடி சந்திக்க தொடங்கினர். பிரியா ராகுலுக்கு மன ரீதியாக ஆதரவு அளிக்க முயன்றாள். ராகுல், உன்னுடைய என்ஜினியர் பட்டம் அப்படியேத்தான் இருக்கிறது. வெறும் திறமைகளை மட்டும் புதுப்பித்து கொண்டால் போதும் என்று கூறி பிரியா சில ஆன்லைன் படிப்புகளை பரிந்துரைத்தாள். இந்த கோர்ஸுகளை செய், நானே கட்டணம் செலுத்துகிறேன். வேண்டாம் பிரியா, என் பணத்தையே நான் பயன்படுத்துகிறேன். ராகுல் டாக்ஸி ஓட்டி சிறுக சிறுக சேர்த்த பணத்தை கொண்டு அந்த படிப்புகளில் சேர்ந்தான். மெல்ல மெல்ல ராகுலின் தன்னம்பிக்கை திரும்ப தொடங்கியது. தினமும் 2 முதல் 3 மணி நேரம் படித்தான். மீதி நேரத்தில் டாக்ஸி ஓட்டினான். பிரியாவும் அவனுக்கு தொடர்ந்து உதவினாள். குறிப்புகளை பகிர்ந்து கொள்வது, மாதிரி நேர்காணல்களை நடத்துவது என அவனுக்கு துணையாக இருந்தாள். ராகுல், உனது தொழில்நுட்ப திறன் நன்றாக இருக்கிறது. நேர்காணலில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மாதங்கள் உருண்டோடின. ராகுல் சில நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்தான். நேர்காணல் அழைப்புகள் வரத் தொடங்கின. முதல் நேர்காணல் சரியாக அமையவில்லை. ராகுல் ஏமாற்றம் அடைந்தான். பிரியா, இது நடக்காது, என்னால் முடியாது. ராகுல், முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைத்து விட்டால் அதில் என்ன பெருமை இருக்கிறது? தொடர்ந்து முயற்சி செய். 2வது நேர்காணல் சற்று நன்றாக அமைந்தது. 3வது நேர்காணலில் தனக்கு வெற்றி கிடைக்கும் என்று ராகுல் நம்பினான். 1 வாரத்திற்கு பிறகு அழைப்பு வந்தது. வேலை கிடைத்து விட்டது. அதன் சம்பளம் டாக்ஸி ஓட்டுவதை விட மிக சிறப்பாக இருந்தது. ராகுலால் நம்பவே முடியவில்லை. உடனே பிரியாவுக்கு ஃபோன் செய்தான். பிரியா, எனக்கு வேலை கிடைத்து விட்டது. பிரியா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். ராகுல், உன்னால் முடியும் என்று எனக்கு தெரியும். அன்று இருவரும் கொண்டாடினார்கள். ராகுல் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான். அவனுக்கு மீண்டும் பழைய தன்னம்பிக்கை கொண்ட ராகுலாக மாறியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. வேலையில் சேர்ந்த பிறகு ராகுலின் வாழ்க்கை சீரானது. அவன் டாக்ஸி ஓட்டுவதை நிறுத்திவிட்டான். பிரியாவும் ராகுலும் இப்போது அடிக்கடி சந்தித்தனர். இருவருக்கும் இடையே பழைய நெருக்கம் மீண்டும் மலர்ந்தது. ஒரு நாள் ராகுல் தைரியத்தை வரவழைத்து கேட்டான். பிரியா, நாம் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யலாமா, திருமண வாழ்க்கையை பற்றி? பிரியா புன்னகைத்தாள். நான் இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தேன். ஆனால் பிரியா, இந்த முறை நான் சத்தியம் செய்கிறேன். உன் கரியருக்கு முழு ஆதரவு அளிப்பேன். நீ எங்கே செல்ல விரும்பினாலும் நான் உன்னுடன் வருவேன். நானும் சத்தியம் செய்கிறேன். என் கரியருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அதே அளவு நான் உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன். இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கொண்டனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவருக்கும் ஒரு நிம்மதி கிடைத்தது. சில மாதங்களுக்கு பிறகு இருவரும் மீண்டும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த முறை அவர்களின் திருமணம் முன்பை விட மிகவும் வலுவான அடித்தளத்தில் அமைந்திருந்தது. ராகுல் இப்போது பிரியாவின் கரியருக்கு முழு ஆதரவு அளித்தான். பிரியாவுக்கு மீண்டும் ஒரு வெளிநாட்டு பணி கிடைத்த போது ராகுல் தன் வேலையை விட்டுவிட்டு அவளுடன் செல்ல முடிவெடுத்தான். ராகுல், நீ உறுதியாக இருக்கிறாயா என்று பிரியா கேட்டாள். நிச்சயமாக, இந்த முறை நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். இருவரும் ஒன்றாக அந்த வெளிநாட்டு பணிக்கு சென்றனர். அங்கே ராகுலுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைத்தது. இன்று அவர்கள் தங்கள் கடினமான காலத்தை நினைத்து பார்க்கும்போது அந்த போராட்டங்களே தங்களை சிறந்த மனிதர்களாக மாற்றியதாக உணர்கிறார்கள். ராகுல், ஒருவேளை நமக்கு விவாகரத்து நடக்காமல் இருந்திருந்தால் ஒருவருக்கொருவர் மதிப்பை புரிந்து கொண்டிருக்க மாட்டோமோ என்று சில நேரங்களில் எனக்கு தோன்றுகிறது. ஆமாம் பிரியா, அந்த வழி நம்மை முதிர்ச்சியடைய வைத்தது. ஒரு உறவில் மரியாதையும் ஆதரவும் எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போது நாம் அறிவோம். இன்று பிரியா ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் துணைத் தலைவராக இருக்கிறாள். ராகுலும் தன் துறையில் வெற்றிகரமாக திகழ்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம் என்னவென்றால், இப்போது இருவரும் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய தூணாக இருக்கிறார்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொண்டு முடங்கிவிடக்கூடாது என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. ராகுல் தனது மிக மோசமான காலத்திலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் மீண்டும் எழுந்து நின்றான். பிரியா தனது வெற்றியின் உச்சத்திலும் தன் அன்பை மறக்கவில்லை. உறவுகளில் ஈகோவும் போட்டியும் இருக்கக்கூடாது.
ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். நம் துணையின் கனவுகளுக்கு நாம் ஆதரவளிக்கும் போது அவர்களும் நம் கனவுகளுக்கு துணையாக நிற்பார்கள். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை வீழ்த்துகிறது. ஆனால் நாம் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தவே அது நம்மை வீழ்த்துகிறது. ராகுலின் தோல்வி அவனுக்கு மிகப்பெரிய பாடமாக அமைந்தது. பிரியாவின் வெற்றி அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் ராகுலின் துணையே அவளுக்கு முழுமையான மகிழ்ச்சியை தந்தது. ஏனென்றால் உங்கள் வெற்றிகளை பகிர்ந்து கொள்ள ஒருவர் இருந்தால்தான் அந்த சாதனைகளுக்கு பொருள் உண்டு. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதை சரி செய்வதற்கு எப்போதும் காலம் கடந்து விடுவதில்லை. ராகுல் தன் தவறை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்தான். பிரியாவும் தன் தவறுகளை ஏற்றுக்கொண்டாள். இன்றைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், திருமணம் என்பது ஒரு பார்ட்னர்ஷிப். இருவருமே ஒருவருக்கொருவர் கரியர் மற்றும் கனவுகளை மதிக்க வேண்டும். இங்கே யாரும் உயர்ந்தவர் இல்லை, தாழ்ந்தவர் இல்லை. இருவரின் பங்களிப்பும் முக்கியமானது. ராகுல் மற்றும் பிரியாவின் கதை உண்மையான அன்பு ஒருபோதும் இறப்பதில்லை என்பதற்கு ஒரு சான்று. காலப்போக்கில் அது இன்னும் வலிமையாகிறது. தேவையெல்லாம் சரியான புரிதலும் சரியான ஆதரவும் மட்டுமே. எனவே நண்பர்களே, உங்கள் உறவுகளில் ஈகோவுக்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் துணையின் கனவுகளை உங்களுடையதாக கருதுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு பின்வாங்காதீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கும். அந்த வாய்ப்பை பற்றி கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நன்றி.